வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, மனோஜுக்கும் கடைசி நொடியில் வர்றாங்க. அதை சொன்னதுமே உடைந்து போன பாரதிராஜா. இப்போ இது வேற பிரபலம் இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமிக்கு நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வயது மூப்பு காரணமாக பாரதிராஜாவுக்கு சில பிரச்சனைகளும் இருக்கிறது. நடக்கவும் முடியாமல் அவதிப்பட்டு வருகிறார். இந்த நேரத்தில் தான் மகன் இறந்ததை அவரால் தாங்கிக் கொள்ள முடியலை. துடிதுடித்து போய்விட்டார். கடைசி வரை மனோஜுடன் பேசாமலேயே இறந்துட்டாரா என்பதை நினைத்து கடுமையான மனவேதனை ஆளாகிறாங்க என்று பிரபல தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு சொல்லியிருக்கிறாங்க. பிரபல யூடியூப் சேனல் தந்த பாலாஜி பிரபு, பாரதிராஜா தனக்கு 85 வயது ஆனாலும் இளமையாக இருக்கக்கூடிய கேரக்டர். வயதின் காரணமாக சில சோர்வுகள் தளர்வுகள் இருந்தாலும் எப்போதுமே உற்சாகமாக தன்னை வைத்துக்கொள்பவர் தான் பாரதிராஜா. ஆரம்பத்தில் நடிக்க வந்த பாரதிராஜா எதிர்பாராத விதமாக இயக்குனர் ஆயிட்டாரு. அந்த படங்கள் ஹிட்டானதை ஒரு காலகட்டத்தில் இயக்கிய படங்கள் தொடர்ந்து தோல்விகள் கிடைத்த நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. பல இளம் இயக்குனர்கள் பாரதிராஜா அப்பா தான் கூப்பிடுவாங்க. அப்பா எங்கள் படத்தில் இந்த கேரக்டரில் நீங்கள் நடித்தா நல்லா இருக்குமே அவரிடம் உரிமையாக கேட்பாங்க. அந்த வகையில் தான் தாத்தா அப்பா என்று பல அழுத்தமான கேரக்டரில் நடித்தாங்க. இது பாரதிராஜாவுக்கு பிடித்திருந்தது. இறுதியில் பிஸியான நடிகராக மாறிட்டார். ஒரே மகன் என்பதால் அவங்க மீது உயிரை வைத்திருந்தார் மனோஜ் அவர்கள். மனோஜ் பிறந்த பிறகுதான் பல வெற்றிகளை பாரதிராஜாவுக்கு தேடி வந்தது. ஆனால் தன்னுடைய மகனை பெரிய நடிகராக்க வேண்டும் என்று விரும்பியிருந்தார். அதே போல பெரிய இயக்குனராக அவரை பாரதிராஜாவால் கொண்டு வர முடியல. தன்னுடைய உயரத்துக்கு மகனை கொண்டு வர முடியலையே என்ற வருத்தம் கடைசி வரைக்கும் இருக்கிறது. மணிரத்னம் உதவியாளராக மனோஜை சேர்த்துக்கிட்டாங்க. முதல் நாள் கடுமையாக வேலை பார்த்த அசதியில் வீட்டுக்கு வந்த மனோஜ் தூங்கிட்டாராம். அப்போது பாரதிராஜா சார் அறைக்கு வந்து பார்த்தபோது மகன் தூங்கி கொண்டிருந்த கண்டு மனோஜ் காலில் அமுக்கிட்டாராம். திடீரென கண் விழித்த மனோஜ், என்னப்பா என்னுடைய காலை பிடித்து விடுறீங்களே கேட்டதுக்கு, நீ செல்லமாக வளர்ந்த பையன், கஷ்டம்னா என்னன்னே உனக்கு தெரியாது. அசிஸ்டன்ட் டைரக்டராக என்றாலே என்னென்ன வேலை இருக்கும்னே எனக்கு தெரியும். இன்றைக்கி நான் நாள் முழுக்க நீ நினச்சிட்டு இருப்பதை, அதனால தான் உனக்கு கால் அழுத்த சொல்கிறாங்க. அந்தளவுக்கு மகன் மீது பிரியம் வைத்திருக்கிறாரு. பட வாய்ப்புகள் கிடைக்காத டைரக்ஷன்ஸ் செய்ய தருணங்கள் சரியாக அமையாதது என விரக்தியில் இருந்தார் மனோஜ். இதனால் அப்பாவுக்கும் மகனுக்கும் சின்ன கருத்து வேறுபாடு வர ஆரம்பித்தது. இது எல்லோருடைய வீட்டிலையும் நடப்பதுதான். ஏதோ ஒரு காரணத்துக்காக பேச்சுவார்த்தை சரியாக இல்லை போல. மனோஜ் பேச போனாலும் பாரதிராஜா சரியாக பேசலையாம். மனோஜ் இருந்த நேரத்தில் தான் பேசாமல் கூட நடந்திருக்காரு. ஆனால் மனோஜ் இறந்தமே பாரதிராஜா துடிதுடித்து போயிட்டாராம். கண்ணீர் விட்டு கதறினாராம். புத்திர சோகம் யாருக்கும் வரக்கூடாது. வயது காரணமாக பாரதிராஜாவுக்கு சில பிரச்சனைகள் இருக்கிறது. நடக்க முடியாமல் அவதிப்பட்டு வருகிறார். இந்த நேரத்தில் தான் மகன் இறந்த அவரால் தாங்கிக் கொள்ளவே முடியலை. துடிதுடித்து போயிட்டார். கடைசி வரை மனோஜுடன் பேசாமல் இருந்துட்டோமோ என்பதை நினைத்து கடுமையாக மனவேதனைக்கு ஆளாகிறாரு. இது போக பாரதிராஜா சந்தித்து பேசுவர்கள் பலருமே, மனோஜ் உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டார் சார், உங்களுக்கு சேர்ந்து இருக்கணும்னு ஆசைப்பட்டார் சார் என்று சொல்வதை கேட்கும் போதெல்லாம் மனம் புழுங்கி துடித்துட்டாராம். இதற்கு எவ்வளவு வார்த்தை சொன்னாலும் இழப்பை ஈடுபட முடியாது. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.